என் அன்பு குழந்தையே, நீ நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கும் அந்த அற்புதத்தை பற்றி பரலோகத்தில் ஒரு தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டுவிட்டது. இந்த செய்தியை நீ காண்பதற்கு முன்பே, இன்று காலை நீ உறக்கத்திலிருந்து எழுவதற்கு முன்பே, உன் உள்ளம் அந்த பெரிய மாற்றத்திற்காக ஏங்குவதற்கு முன்பே, நித்தியத்தின் நீதிமன்றங்களில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுவிட்டது. என் சிம்மாசனத்தின் முன்னே நிற்கும் தூதர்கள் தங்கள் கட்டளைகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள அதிகாரங்களும் வல்லமைகளும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றத்தை பற்றி எச்சரிக்கப்பட்டுள்ளன. உன் ஆசீர்வாதங்களை தடுத்துக் கொண்டிருந்த அந்த இருளின் சக்திகளுக்கு வெளியேறும் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தருணம் வரும் என்று நீ அறிவதற்கு முன்பே உன் சூழ்நிலையில் ஒரு பெரிய மாற்றம் ஆவிக்குரிய ரீதியாக தொடங்கிவிட்டது. உன் வாழ்க்கையை சுற்றியுள்ள சூழ்நிலையில் இப்போதே ஒரு தெய்வீக நகர்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும். உன் ஜெபத்திற்கான பதில் நீ நினைப்பதை விட மிக அருகில் இருக்கிறது. உன் அற்புதம் உனக்கு இன்னும் வெகு தொலைவில் இருப்பதாகவும் அது அடைய முடியாத ஒரு எதிர்காலத்தில் இருப்பதாகவும் நீ நினைக்கலாம். ஆனால் அது ஏற்கனவே உன்னிடம் வந்துவிட்டது என்று நான் உனக்கு சொல்கிறேன். ஆவிக்குரிய உலகில் அது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டது. இப்போது அது உன் நிஜ வாழ்க்கையில் வெளிப்பட தயாராக இருக்கிறது. நீ நம்பிக்கையோடு காத்திருந்த அந்த நாட்கள் வீண் போகவில்லை. ஒவ்வொரு கண்ணீர் துளியும், ஒவ்வொரு ஏக்கமும் என் முன்னிலையில் கணக்கிடப்பட்டுள்ளது. நீ சோர்ந்து போன தருணங்களில் கூட நான் உன்னை விட்டு விலகவில்லை. உன் வாழ்க்கையில் நான் செய்யப்போகும் இந்த மாற்றம் உன் எதிர்பார்ப்புகளை மீறியதாக இருக்கும். அது வெறும் ஒரு சிறிய முன்னேற்றம் மட்டுமல்ல, அது உன் வாழ்வையே தலைகீழாக மாற்றப்போகும் ஒரு பெரும் புரட்சியாக இருக்கும். எனவே உன் மனச்சோர்வை களைந்துவிட்டு உன் கண்கள் காணப்போகும் அந்த பெரிய அதிசயத்திற்காக இப்போதே தயாராக இரு. என் வாக்கு தத்தங்கள் ஒருபோதும் பொய்யாகாது. அவை உன் வாழ்வில் நிறைவேறும் நேரம் இது. நீ மற்றவர்களுக்காக எப்போதும் துணை நிற்பதை நான் காண்கிறேன். உன் உள்ளம் காயப்பட்டு நீ உடைந்து போயிருக்கும் தருணங்களில் கூட மற்றவர்களுக்கு ஆறுதல் கூற நீ தயங்குவதில்லை. உன் வலியை நீ மறைத்துக் கொள்கிறாய். ஏனென்றால் உன்னால் மற்றவர்களுக்கு எந்த சுமையும் ஏற்படக்கூடாது என்று நீ நினைக்கிறாய். அமைதியாக துன்பப்படுவதையும் உன் போராட்டங்களை உனக்குள்ளேயே வைத்துக் கொள்வதையும் நீ பழகிக் கொண்டு விட்டாய். வெளியே தைரியமான முகத்தை காட்டினாலும் உள்ளுக்குள் நீ எவ்வளவு பலவீனமாக உணர்கிறாய் என்பதை நான் அறிவேன். இவ்வளவு பாரத்தை சுமக்க எவ்வளவு மனவலிமை தேவை என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் என் பிள்ளையே, நீ இதை தனியாக சுமக்க வேண்டிய அவசியமில்லை. என்னிடம் நீ எதையும் மறைக்க தேவையில்லை. எல்லாமே சரியாக இருப்பது போல நீ நடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உன் காயங்களையும் உன் பலவீனங்களையும் நான் ஏற்கனவே அறிவேன். நான் உன் பாரத்தை சுமக்க இப்போதே தயாராக இருக்கிறேன். இந்த முறை ஏதாவது மாற்றம் நடக்குமா என்று நீ உன் மனதிற்குள் அடிக்கடி கேட்டுக்கொள்கிறாய். ஒரே விஷயத்திற்காக மீண்டும் மீண்டும் ஜெபிப்பது எனக்கு அலுப்பை தருமோ என்று நீ அஞ்சுகிறாய். ஒருவேளை நான் உன் ஜெபங்களை கேட்க மறுக்கிறேனோ, அல்லது நீ அந்த பதிலை பெற தகுதியற்றவன் என்று நான் முடிவு செய்துவிட்டேனோ என்று நீ சந்தேகப்படுகிறாய். என்னிடம் தொடர்ந்து கேட்பது தவறோ என்று நீ நினைக்கலாம். உன் ஜெபங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்காததால் நான் இல்லை என்று சொல்லிவிட்டதாக நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாய். ஆனால் உண்மை அதுவல்ல. உன் அமைதியான நேரங்களில் உன்னை வாட்டும் இந்த சந்தேகங்கள் அனைத்தும் உன் விசுவாசத்தை சிதைக்க முயற்சிக்கும் எண்ணங்களே. நான் உன் குரலை கேட்க ஒருபோதும் சோர்வடைவதில்லை. உன் ஒவ்வொரு வேண்டுகோளும் என் காதுகளில் விழுகிறது. காலம் தாழ்ந்தாலும் அது உன் நன்மைக்காகவே என்பதை நீ விரைவில் உணர்வாய். என் அன்பு மாறாதது. என் திட்டங்கள் உனக்கு சிறப்பானவை. விடாமுயற்சியுடன் ஜெபிப்பது உன் விசுவாசத்தின் பலவீனம் என்று யாராவது சொன்னால் அதை நம்பாதே. ஒரு முறை மட்டும் கேட்டுவிட்டு அமைதியாக இருப்பதுதான் உண்மையான விசுவாசம் என்று சிலர் உன்னை குழப்பலாம். உன் விடாமுயற்சி என்னை வற்புறுத்துவது போன்றது என்று அவர்கள் நினைக்கலாம். ஆனால் நான் உனக்கு கற்பித்ததென்ன? கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று நான் கூறவில்லையா? மீண்டும் மீண்டும் கேட்கும் அந்த துணிச்சலைத்தான் நான் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன். விடாமுயற்சி என்பது என்னை தொந்தரவு செய்வதல்ல. மாறாக அது என் மீது நீ வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடையாளம். நீ என்னை தேடிக்கொண்டே இருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. சோர்ந்து போகாமல் போராடும் உன் குணம் எனக்கு பிடிக்கும். எனவே பதில் கிடைக்கும் வரை தட்டுவதை நிறுத்தாதே.
உன் ஒவ்வொரு முயற்சியும் உன்னை உன் ஆசீர்வாதத்திற்கு இன்னும் நெருக்கமாக அழைத்துச் செல்கிறது. இது உன் நம்பிக்கையின் வெற்றிக்கான காலம். உன் வாழ்க்கையில் அற்புதம் தாமதமாவதற்கு நீ ஒரு காரணமல்ல என்பதை இப்போதே புரிந்து கொள். நீ போதுமான அளவு நல்லவன் இல்லை என்றோ, நீ செய்த தவறுகளால் தான் ஆசீர்வாதம் தடைபடுகிறது என்றோ எண்ணி உன்னை நீயே சித்திரவதை செய்து கொள்ளாதே. நான் பரலோகத்தில் கைகளை கட்டிக்கொண்டு நீ எப்போது முழுமையானவனாக மாறுவாய் என்று பார்த்து கொண்டிருக்கவில்லை. நான் ஒரு கணக்காளர் அல்ல, நான் உன் தந்தை. உன்னுடைய தகுதியின் அடிப்படையில் நான் அற்புதங்களை செய்வதில்லை, மாறாக என் கிருபையின் அடிப்படையில் செய்கிறேன். நீ செய்த தவறுகளை நான் மன்னித்து விட்டேன். அவற்றை நான் மீண்டும் உனக்கு எதிராக பயன்படுத்த மாட்டேன். எனவே கடந்த கால குற்ற உணர்ச்சியில் சிக்கி தவிக்காதே. உன் பலவீனங்களைக் கண்டு நான் உன்னை வெறுப்பதில்லை, மாறாக உனக்கு உதவவே விரும்புகிறேன். உன் அற்புதம் உன் செயலால் வருவதல்ல, அது என் அன்பினால் உனக்கு கிடைக்கிறது. நீ என் அன்பிற்கு பாத்திரமானவன் என்பதை எப்போதும் மறக்காதே. இந்த காத்திருப்பு காலத்தில் நான் உன்னில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தேவையான அந்த பதிலை தருவதற்கு முன்பு அந்த பதிலை தாங்கும் அளவிற்கு உன்னை நான் பலப்படுத்துகிறேன். நீ கேட்டவுடன் நான் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தால் உன் விசுவாசம் இவ்வளவு ஆழமாக வளர்ந்திருக்காது. நீ ஆசீர்வாதத்தை கொண்டாடியிருப்பாய், ஆனால் என்னுடனான உன் உறவு இவ்வளவு நெருக்கமானதாக இருந்திருக்காது. போராட்டங்களின் மூலமாகவே நீ உறுதிப்படுகிறாய். இந்த கடினமான பாதையில்தான் நீ என் கரத்தை பற்றி கொள்ள கற்றுக்கொண்டாய். உன் குணாதிசயம் செதுக்கப்படுகிறது, உன் பொறுமை சோதிக்கப்படுகிறது, உன் நம்பிக்கை உறுதிப்படுத்தப்படுகிறது. இவை அனைத்தும் உன் எதிர்கால ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள உனக்கு தேவைப்படும் கருவிகள். எனவே இந்த செயல்பாட்டை வெறுக்காதே. நான் உன்னை ஒரு வெற்றியாளனாக உருவாக்கி வருகிறேன். இந்த பயிற்சி முடிந்ததும் நீ அடையும் வெற்றி மிகவும் இனிமையானதாகவும் நிலையானதாகவும் இருக்கும். நீ இப்போது படும் கஷ்டங்கள் யாவும் உன் மகிமைக்காகவே. உன் அற்புதம் நீ கேட்டதை விட பெரியதாக இருக்கும் என்பதை நான் உனக்கு உறுதியளிக்கிறேன். நீ ஒரு சிறிய முன்னேற்றத்திற்காக வேண்டினாய், ஆனால் நான் உன் வாழ்வையே மாற்றும் ஒரு பெரிய விடுதலையை தரப்போகிறேன். நீ ஒரு கதவு திறக்கப்பட வேண்டும் என்று கேட்டாய், ஆனால் நான் உனக்கு ஒரு புதிய பாதையையே உருவாக்கப் போகிறேன். உன் எதிர்பார்ப்புகள் எல்லைக்குட்பட்டவை, ஆனால் என் வல்லமை எல்லையற்றது. நான் தரும் ஆசீர்வாதம் உன் குடும்பத்தையும் உன்னை சார்ந்திருப்பவர்களையும் கூட சென்றடையும். அது வெறும் பணமோ அல்லது பதவியோ மட்டுமல்ல, அது மன அமைதி, ஆரோக்கியம் மற்றும் நிலையான மகிழ்ச்சியையும் உள்ளடக்கியது. நீ எதை குறிக்கோளாக வைத்திருக்கிறாயோ அதைவிட பல மடங்கு உயரத்தில் உன்னை நான் நிலைநிறுத்துவேன். இது வெறும் வாக்குறுதி அல்ல, இது உன் வாழ்வில் நிகழப்போகும் நிஜம். என் செயல்கள் எப்போதும் பிரம்மாண்டமானவை. நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு காரியங்கள் உன் வாழ்வில் நடக்கும். உன் பொறுமைக்கான பலன் மிக உயர்ந்ததாக இருக்கும். எதிரியானவன் உன் மனதில் விதைக்கும் பொய்களுக்கு செவிசாய்க்காதே. நீ தகுதியற்றவன் என்றும் கடவுள் உன்னை மறந்துவிட்டார் என்றும் அவன் உன் காதுகளில் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறான். உன் கவனத்தை என் அன்பிலிருந்து விலக்கி உன் தோல்விகளின் பக்கம் திருப்ப அவன் முயற்சிக்கிறான். இது ஒரு மாயை. உன் செயல்திறனை வைத்து ஆசீர்வாதத்தை பெற முயற்சிப்பது உன்னை சோர்வடையச் செய்யும். எதையும் உன்னால் சுயமாக சாதிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள். எல்லாவற்றையும் நீயே செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நீ ஓய்வெடுக்கும் போது நான் உனக்காக வேலை செய்கிறேன். உன் போராட்டங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு என் அமைதியை பெற்றுக்கொள். நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் அடைய முடியாததை என் ஒரு சிறு அசைவு சாத்தியமாக்கும். எனவே உன் பாரத்தை இறக்கி வை. நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் உனக்காக 10 அடி தூரம் நடப்பேன். என் கிருபை உனக்கு போதுமானது. உன்னை வீழ்த்த நினைக்கும் எந்த சக்தியும் என் முன்னால் நிற்க முடியாது. இப்போது உன் வாழ்வில் ஒரு புதிய பருவம் தொடங்குகிறது. பழைய கவலைகளும் தோல்விகளும் முடிவுக்கு வருகின்றன. நீ இழந்த அனைத்தையும் நான் மீட்டுக் கொடுக்கும் காலம் இது. உன் கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சியின் பாடல்களை நீ பாடுவாய். இதுவரை நீ கண்ட அவமானங்கள் அனைத்தும் உனக்கு கௌரவமாக மாறும். உன் எதிரிகள் முன்னிலையில் நான் உன்னை உயர்த்துவேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது பரலோகத்தின் ஆணை. சூழ்நிலைகள் எப்படி தெரிந்தாலும் என் வார்த்தையை நம்பு. கடலில் வழி உண்டாக்குவது போல உன் சிக்கலான வாழ்க்கையில் நான் ஒரு வழியை திறப்பேன். இதுவரை யாரும் கண்டிராத ஒரு புதிய நன்மையை உன் வாழ்வில் நான் செய்யப் போகிறேன். மாற்றங்கள் மெதுவாக தெரிவது போல தோன்றலாம், ஆனால் வேகம் இப்போதே அதிகரித்து விட்டது.
எதற்கும் அஞ்சாதே, ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வலது கரத்தை பிடித்து உன்னை நான் வழிநடத்துவேன். இனிவரும் நாட்கள் உன் வாழ்க்கையின் பொற்காலமாக இருக்கும். இந்த புதிய பருவத்திற்குள் நுழையும் போது நீ முழு நம்பிக்கையுடன் நடைபோட வேண்டும். இது ஆணவமல்ல, மாறாக நீ யாருடைய பிள்ளை என்பதில் உனக்கு இருக்கும் தெளிவான நம்பிக்கை. அகிலத்தை ஆளும் அரசனுடைய பிள்ளை நீ என்ற பெருமிதத்தோடு நட. எதற்கும் தலைகுனியாதே, ஏனென்றால் நீ என்னால் நேசிக்கப்படுகிறாய். நான் உனக்காக போரிடும்போது யாரால் உனக்கு எதிராக நிற்க முடியும்? எதற்கும் அஞ்சாமல் அதிகாரத்தோடு உன் காரியங்களை செய். நீ எடுக்கும் முடிவுகளில் என் ஞானம் இருக்கும். நீ செல்லும் இடமெல்லாம் என் பிரசன்னம் உன்னை தொடரும். உன்னால் முடியாதது எதுவும் இல்லை என்பதை உலகம் அறியும் காலம் இது. உன்னை சுற்றியுள்ள தடைகள் அனைத்தும் மெழுகு போல உருகிப் போகும். நீ ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாய். உன் மூலமாக பலர் பயனடைவார்கள். தைரியமாக முன்செல். வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. சிறந்த நாட்கள் உனக்கு பின்னால் இல்லை, அவை உனக்கு முன்னால்தான் இருக்கின்றன. இதுவரை நீ அனுபவித்த நன்மைகள் வெறும் ஆரம்பம் மட்டுமே. இனிமேல் நான் செய்யப்போகும் காரியங்கள் உன்னை திகைக்க வைக்கும். உன்னுடைய கடந்த கால கசப்புகளை மறந்துவிடு. புதிய வாய்ப்புகளும் புதிய உறவுகளும் உன்னை தேடி வரும். நீ இழந்த நேரத்தையும் வாய்ப்புகளையும் நான் இரட்டிப்பாக திருப்பித் தருவேன். உன் இதயம் இதுவரை கனவு காணாத உயரங்களை நீ தொடுவாய். உன் திறமைகள் வெளிப்படும். உன் முயற்சிகள் பலன் தரும். காலம் உனக்கு சாதகமாக மாறுகிறது. உன்னை தடுத்தவர்கள் உன்னை பாராட்டுவார்கள். இது ஒரு தெய்வீக திருப்பம். நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை பறிக்க எவராலும் முடியாது. உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. என் வெளிச்சம் உன் பாதையை அலங்கரிக்கும். நீ நடக்கும் இடமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நீ ஒருபோதும் கைவிடப்பட மாட்டாய். உன் கைகளை உயர்த்தி என் ஆசீர்வாதத்தை முழுமையாக ஏற்றுக்கொள். உன் இதயம் எதிர்பார்ப்பால் நிறையட்டும். அற்புதங்கள் நிகழும் என்று ஒவ்வொரு நொடியும் நம்பு. நீ கேட்கும் முன்பே பதில் தயாராக இருக்கிறது. உன் சூழ்நிலையில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். நான் உன் வாழ்வில் செய்யும் அற்புதங்களைக் கண்டு பலர் ஆச்சரியப்படுவார்கள். அவர்கள் மூலமாக என் நாமம் மகிமைப்படும். உனக்கு கிடைக்கும் வெற்றி உனக்கு மட்டுமல்ல, அது உன்னை சுற்றியுள்ள பலருக்கும் ஒரு சாட்சியாக இருக்கும். கடவுள் இன்றும் உயிருள்ளவர் என்பதையும் அவர் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறார் என்பதையும் உன் வாழ்க்கை நிரூபிக்கும். எனவே உன் விசுவாச அறிக்கையை தொடர்ந்து சொல். என் கடவுள் பெரியவர், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று முழக்கமிடு. உன் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதையே நீ காண்பாய். என் வாக்குத்தத்தம் உன் வாழ்வில் நிறைவேறிவிட்டது என்று இப்போதே கொண்டாடு. என் பிள்ளையே, நான் உன்னை என்றும் மாறாத அன்பால் நேசிக்கிறேன். உன் உண்மையும் பொறுமையும் எனக்கு பெருமை சேர்க்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நான் உன்னோடு இருக்கிறேன். நான் எவ்வளவு நல்லவர் என்பதையும் எவ்வளவு வல்லமை மிக்கவர் என்பதையும் நான் இப்போது உனக்கு நிரூபிப்பேன். நான் உனக்காக செய்யப்போகும் காரியங்களை கவனித்துப் பார். அவை சாதாரணமானவையாக இருக்காது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நீ காண்பாய். உன் வாழ்வில் இப்போதே நான் செயல்படத் தொடங்குகிறேன். என் வல்லமையின் வெளிப்பாட்டை நீ அனுபவிப்பாய். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்போது அதற்குரிய புகழை எனக்குத் தா. உன் சாட்சியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள். நான் செய்த நன்மைகளை ஊரெங்கும் அறிவி. உன் வெற்றி பலருக்கு நம்பிக்கையை தரும். நீ ஒருபோதும் தனியாக போராடவில்லை என்பதை உலகம் அறியட்டும். என் நாமம் உன் வாழ்வில் எப்போதும் உயர்ந்து நிற்கும். இந்த செய்தி உனக்கு ஆறுதல் தந்தால் இதை மற்றவர்களுக்கும் பகிர். உன் வாழ்க்கையில் எப்படியோ அப்படியே மற்றவர்கள் வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கலாம். தங்கள் அற்புதத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் ஒருவருக்கு இந்த வார்த்தைகள் ஒரு மருந்தாக அமையும். நான் அவர்களை மறக்கவில்லை என்பதையும் பதில் மிக அருகில் இருக்கிறது என்பதையும் அவர்களுக்கு தெரியப்படுத்து. நீ மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும்போது உன் ஆசீர்வாதம் இன்னும் வேகமாக உன்னை வந்தடையும். நீ விதைக்கும் அன்பு உனக்கு அறுவடையாக திரும்பும். மற்றவர்களுக்கு நம்பிக்கையை தருவது என்பது என்னை துதிப்பதற்கு சமம். உன் மூலமாக என் ஒளி மற்றவர்களுக்கு செல்லட்டும். நீ ஒரு கருவியாக மாறும்போது நான் உன்னை இன்னும் அதிகமாக பயன்படுத்துவேன். உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை தாராளமாக பகிர்ந்து கொள். அப்போது உன் பாத்திரம் இன்னும் அதிகமாக நிரம்பி வழியும். நீ செய்யும் ஒவ்வொரு நன்மையும் உனக்கு ஆசீர்வாதமாக திரும்பும். இப்போதே உன் மனதில் இருக்கும் பாரங்களை இறக்கி வைத்துவிடு. இன்று ஒரு புதிய தொடக்கம்.
உன் பிரச்சனைகளை நீ பார்க்கும் விதம் மாறட்டும். பிரச்சனைகளை ஒரு மலை போல பார்க்காமல் அவற்றை நான் தகர்க்கப் போகும் ஒரு சிறு கல்லாக பார். என்னால் முடியாதது எதுவுமில்லை என்பதை உன் ஆழ்மனதில் பதியவை. நீ இப்போது அனுபவிக்கும் அமைதி என் பிரசன்னத்தின் அடையாளம். பயம் வரும்போது என் வார்த்தைகளை நினைவுகூர். நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற என் ஒரு வார்த்தை போதும் உன்னை எந்த புயலிலிருந்தும் காக்க. உன் வாழ்க்கையின் படகை நான் செலுத்துகிறேன். அது ஒருபோதும் கவிழாது. நீ சேர வேண்டிய கரைக்கு உன்னை நான் பாதுகாப்பாக அழைத்துச் செல்வேன். உன் பயணத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எதற்கும் கலங்கத் தேவையில்லை. நான் உன்னை காக்கும் கேடயமாக இருப்பேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் என் பாதுகாப்பு இருக்கும். உன் அற்புதம் வெளிப்படும்போது அது உன் வாழ்வின் அனைத்து பகுதிகளையும் பாதிக்கும். உன் உடல் ஆரோக்கியம் மேம்படும். உன் உறவுகளில் இருந்த கசப்புகள் நீங்கி அன்பு பெருகும். உன் பொருளாதார தடைகள் நீங்கி வளம் பெருகும். இது ஒரு முழுமையான விடுதலை. நீ எப்போதோ கேட்ட ஜெபத்திற்கு நான் இப்போது பதிலளிக்கிறேன். என் காலம் எப்போதும் சரியானது. மனிதர்கள் கைவிட்டாலும் நான் உன்னை உயர்த்த தவறுவதில்லை. உனக்கான உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன். உன் தலை நிமிரும். உன் கௌரவம் நிலைநாட்டப்படும். இது என் உறுதிமொழி. நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில் முடியும். நீ தொடும் காரியங்கள் யாவும் துளிர்க்கும். உன் வாழ்வின் இருண்ட காலங்கள் முடிந்து சூரியன் உதிக்கும் நேரம் இது. என் மகிமை உன்னில் பிரகாசிக்கும். இந்த ஆசிர்வாதத்தை உன் வாழ்வில் உறுதிப்படுத்த இப்போதே ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள். நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்று நீ நம்புவதை இது காட்டுகிறது. உன் விசுவாசத்தை இப்போதே செயலில் காட்டு. நீ எதை பெறப்போகிறாய் என்பதை இப்போதே உன் மனக்கண்ணால் பார். அற்புதம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. அதன் முழுமையை நீ விரைவில் காண்பாய். என் அன்பு உன்னை ஒருபோதும் விட்டு விலகாது. நீ எங்கு சென்றாலும் என் கிருபை உன்னை சூழ்ந்திருக்கும். நீ என் அருமையான பிள்ளை. உனக்கு நன்மையை செய்வதே என் விருப்பம். இந்த தருணத்திலிருந்து உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நம்பிக்கையோடு இரு. மகிழ்ச்சியோடு இரு. நான் உன்னோடு இருக்கிறேன். என்றும் இருப்பேன். உன் அற்புதம் இதோ உன் வாசலில் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இரு. என் ஆசிர்வாதங்கள் உன்னை பூரணப்படுத்தட்டும். நீயே நிரந்தரம், இயேசுவே என்